கிராம சபை கூட்டமும் தூய்மை பாரத திட்டமும். கனகா கனகா, சீக்கிரம் கிளம்புமா, கிராம சபை கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. ராமன் தான், என்ன 2 பேரும் வெளியே கிளம்பிட்டீங்க போல? ஏன் இன்னைக்கு வேலைக்கு போலையாண்ணே? தினமும் தான் வேலைக்கு போகிறோம். இன்னைக்கு ஒரு நாளைக்காவது நம்ம கிராம மக்களுக்காகவும் நமக்காகவும் பேசுவோம்னு கிராம சபை கூட்டத்துக்கு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராம சபை கூட்டம் வருஷத்துக்கு ஒரு முறை தானே கூடுது. குடியரசு தினம் ஜனவரி 26, உலக தண்ணீர் தினம் மார்ச் 22, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, தொழிலாளர் தினம் மே 1, அப்புறம் காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. இன்னொன்று உள்ளாட்சி தினம் நவம்பர் 1. இன்னைக்கு உலக தண்ணீர் தினம் இல்லையா, அதனால தான் கிராம சபையை கூட்டியிருக்காங்க. ஆமாம் ராமன் தான், கூட்டம் கூடுறதுக்கு 7 நாளைக்கு முன்னாலேயே நமது கிராமத்தில் தகவல் கொடுத்தாங்களே. அப்படின்னா நீங்கள் 2 பேருமே கிராம சபைக்கு தான் போகிறீங்களா? ஆமாம் தம்பி, இப்போ நான் ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு தான் போகிறோம். ராமன் தான், கிராம சபை கூட்டம் எப்படின்னா நடக்கும்? ஊரில் முக்கியமான இடத்துல பொதுமக்கள் எல்லாருமே ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க. அங்கே தலைவர், துணைத் தலைவர், வார்டு மெம்பர் எல்லாரும் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு பஞ்சாயத்து தலைவர் தான் தலைமையேற்று நடத்துவார். அந்த கிராம மக்களோட நலன் சார்ந்த கேள்விகளை அந்த மக்கள் கேட்பாங்க. எங்களுக்கு இந்த தேவைகள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் கூட்டத்தில் ஆண்டு வளர்ச்சி திட்டம் பற்றிய வரவு செலவு கணக்கையும் அதோட தணிக்கை பற்றியும் ஒப்புதல் தரணும். இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் நிறைய நடக்கும். கிராம இளைஞர்களுக்கான படிப்புதவி, வேலைவாய்ப்பு வசதி, சுகாதார வசதி, சாலை வசதி, இதை பற்றி எல்லாம் கூட அந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிப்பாங்க. அடேங்கப்பா, கிராம சபை கூட்டத்தில் இவ்வளவு விஷயம் இருக்கானா? மக்கள் எல்லாரும் தன் சுத்தம், வீடு, தெரு அனைத்தையும் சுத்தமா வச்சிருக்கணும். ஏன் சார், நாங்க சுத்தமா தானே இருக்கோம். டெய்லி குளிக்கிறோம், வீட்டை கழுவுறோம், துணிமணிகளை துவைக்கிறோம், நல்லா தானே இருக்கோம். இத போய் சொல்ல வந்துட்டீங்க. சுத்தமா இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப நீங்க பயன்படுத்தாம திறந்த வெளியில இருக்கிற ஆட்டுக்கள், உரல், இது மாதிரியான பொருட்கள், அப்புறம் நீங்க பயன்படுத்தி தூக்கி எறிஞ்ச தேங்காய்களோட ஓடு, பிளாஸ்டிக் கிண்ணங்கள், ரப்பர் குழாய்கள், இதுல எல்லாம் கூட தேங்கி நிற்கிற மழை தண்ணில கொசு முட்டையிடுறதால கொசுக்களின் உற்பத்தி ரொம்ப அதிகமாகும். ஏன் சார், கொசு சாக்கடை தண்ணில தானே முட்டை போடும், நல்ல தண்ணியில எப்படி முட்டை போடும்? நல்லா கேட்டீங்கம்மா. இந்த மாதிரி நல்ல தண்ணியில தான் ஏடிஸ் ஏஜிப்தி கொசு உருவாகுது. அதனால நாம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற தண்ணீர் பாத்திரம், மேல்நிலை தொட்டி, இதை எல்லாத்தையுமே மூடி வைக்கணும். நாள்தோறும் அவற்றை தேய்ச்சி நல்லா கழுவணும். நம்ம சுத்தி எந்த இடத்துலையும் எந்த பொருள்லையும் தண்ணி தேங்காம பார்த்துக்கணும். இந்த ஏடிஸ் கொசு நம்மளை ராத்திரியில கடிக்காது, பகல்ல தான் கடிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஏடிஸ் கொசு நம்மளை கடிச்சு டெங்கு காய்ச்சலை உருவாக்குது. இதை அலட்சியப்படுத்தினா நம்மளோட உயிருக்கே ஆபத்தாயிடும். இந்த டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அருமையா கேட்டம்மா. காய்ச்சல், உடல் சோர்வு, தலைவலி, உடல் வலி, வாந்தி,
வயிற்று வலி, கண்ணுக்கு பின்னால வலி, எலும்பு வலி, மூட்டுக்கல்ல வலி, இது எல்லாம் இந்த காய்ச்சலோட அறிகுறிகள் தான். அப்புறம் இந்த காய்ச்சல் இருந்துச்சுன்னா இரத்த தட்டு அணுக்கள் எண்ணிக்கை 3,20,000 இருந்து கீழே குறைஞ்சிரும். இதனால உயிரிழப்பு ஏற்படுற ஆபத்தே இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. பயன்படுத்தாம கிடக்கிற எந்த பொருட்கள்லையும் தொட்டிகள்லையும் ஏன் எதுலையுமே தண்ணி தேங்காம பாத்துக்கிறோம். ஆனா கிராம சபை கூட்டம் முடிஞ்சிருச்சா? இருப்பா, இன்னும் இருக்கு. அரசு வளர்ச்சி நலத்திட்டங்கள் செயல்பாடுகள் பற்றி கூட்டத்தில் ஆய்வு செய்வாங்க. பலரோட கருத்துக்களை கைத்தட்டி வரவேற்றாங்க. எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க. தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் அனுப்பணும்னு முடிவு செஞ்சாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அனைவருமே கலைந்து போயிட்டாங்க. பின்வரும் சொற்களை படித்து காட்டுக. குடிநீர். கு டி நீ இர் குடிநீர். அலுவலர். அ லு ப ல இர் அலுவலர். பாத்திரங்கள். பா இத் தி ர இங் க இல் பாத்திரங்கள். காய்ச்சல். கா இ இச் ச இல் காய்ச்சல். பதாகை. ப தா கை பதாகை. இயந்திரம். இ ய இங் தி ர இம் இயந்திரம். சுகாதாரத்துறை. சு கா தா ர இத் து ரை சுகாதாரத்துறை. தூய்மை பாரதம். தூ ஈ மை தூய்மை. பா ர த இம் பாரதம் தூய்மை பாரதம். தூய்மை தொடர்பான பழமொழிகளை படித்து எழுதுவோமா? ஒரு முறை நாம் படிப்போம். பின்பு உங்களிடம் உள்ள குறிப்பேட்டில் கொடுக்கப்பட்ட பழமொழிகளை அழகாக எழுதி பழகுக. கூழானாலும் குளித்து குடி. மீண்டும் ஒரு முறை படிக்கட்டுமா? கூழானாலும் குளித்து குடி. எழுத்து கூட்டுவோமா? கு ழா நா லு இம் கூழானாலும். கு லி இத் து இக் கு டி கூழானாலும் குளித்து குடி. கந்தையானாலும் கசக்கி கட்டு. க இங் தை யா நா லு யும் க ச இக் கி இக் க இட் டு கந்தையானாலும் கசக்கி கட்டு. சுகாதாரம் நாட்டை காக்கும். சு கா தா ர யும் நா இட் தை இக் கா இக் கு யும் சுகாதாரம் நாட்டை காக்கும். சுத்தம் சுகம் தரும். எழுத்து கூட்டுவோமா? சு இத் த இம் சு க இம் த ரு இம் சுத்தம் சுகம் தரும்.
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எழுத்து கூட்டுவோமா? நோ ய இற்ற வா இல் வே கு ரை ப இற்ற சே இல் வ இம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். படம் பார்த்து பெயர் எழுதுக. படத்தை பாருங்க. படத்துல என்ன இருக்கு? கொசு இருக்கு. அதை நாம கொசு அப்படின்னு எழுதுவோம். எழுத்து கூட்டுவோமா? கோ சு கொசு. அடுத்ததா என்ன படம் இருக்கு பாருங்க. ஒரு உரல் இருக்கு. உரல் என்ற வார்த்தையை எழுதுவோமா? உரல் என்ற வார்த்தையை எழுத்து கூட்டுவோமா? உ ர இல் உரல். அடுத்ததா இந்த படத்தை பாருங்க. படத்துல என்ன இருக்கு? தண்ணீர் தொட்டி இருக்கு. இததான் நான் பக்கத்துல தண்ணீர் தொட்டி என்று எழுதியிருக்கேன். இதை இப்பொழுது எழுத்து கூட்டி படிப்போமா? த இன் நீ இர் தோ இட் டி தண்ணீர் தொட்டி. அடுத்ததா குறுக்கெழுத்து புதிரை நிரப்புக. படத்தை பாருங்க. இந்த படத்துல கிடைமட்டமா பா இத் தி, அங்க நடுவுல மட்டும் ஒரு கட்டை மட்டும் போட்டிருக்காங்க. எதுவுமே எழுதல. இம்முன்னு போட்டிருக்காங்க. விடுபட்ட எழுத்து என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? ர பாத்திரம். பா இத் தி ர இம் பாத்திரம். அதை தான் நாம பக்கத்துல பாத்திரம் என்று எழுதியிருக்கோம். பா இத் தி ர இம் பாத்திரம். இப்போ கிடைமட்டமா பார்த்தாச்சு. இப்ப மேலிருந்து கீழாக ஒரு எழுத்து இருக்கு. ம ர இம் மரம் அப்படின்ற ஒரு எழுத்து இருக்கு. அதை எழுத்து கூட்டி படிப்போமா? ம ர இம் மரம். குறுக்கெழுத்து போட்டியில் இரண்டாவதாக ஒரு படம் கொடுத்திருக்காங்க. தோ இட் நடுவுல ஒரு கட்டம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இம்முன்னு கொடுத்திருக்காங்க. அதை தான் நாம தோட்டம் அப்படின்னு நாம கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் பக்கத்துல தோட்டம் என்று எழுதிடுறேன். என்னன்னு எழுதியிருக்கேன்? தோட்டம் என்று எழுதியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேலிருந்து கீழாக உ ட இல் உடல் அப்படின்ட்டு எழுதிருக்கோம். அந்த டா தோட்டத்துக்கும் பொதுவானது, உடலுக்கும் பொதுவானது. அதனால நான் நேரடியா என்ன செஞ்சிடறேன்? உடல் என்று எழுதி விடுகிறேன். வினாவிற்கு விடையளி. இதுவரை நாம் இந்த பாடத்தில் கற்றவற்றிலிருந்து ஒரு சில வினாவும் அதற்கான விடைகளையும் பார்ப்போமா? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவின் பெயரை எழுதுக. விடை ஏடிஸ் கொசு. டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசுவின் பெயர் என்னது? ஏடிஸ் கொசு. இரண்டாவது கேள்வி, கொசு உற்பத்தியாகும் இடங்களுள் ஒன்றை குறிப்பிடுக. விடை தண்ணீர் தொட்டி. ஏதாவது ஒரு விடை எழுதினால் போதும். கொசு உற்பத்தியாகும் இடங்களுள் ஒன்றை குறிப்பிடுக. தண்ணீர் தொட்டி. மூன்றாவது கேள்வி, பயன்படுத்தாத அம்மி, ஆட்டு உரல் போன்றவற்றை என்ன செய்ய வேண்டும்? விடை தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி பார்த்துக் கொள்ள வேண்டும்? தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நான்காவது கேள்வி, டெங்கு காய்ச்சலுக்குரிய அறிகுறிகள் யாவை? அதற்கான விடைகளை பார்ப்போமா? காய்ச்சல், சோர்வு, தலைவலி, உடல்வலி, வாந்தி, வயிற்றுவலி, கண்ணுக்கு பின்புறம் வலி.
எலும்பு மற்றும் மூட்டு வலி இத்தகைய அறிகுறிகள் இருக்கும். கேள்வி எண் 5. ராமுவும் கனகாவும் எங்கு சென்றனர்? இதற்கான விடை கிராம சபை கூட்டத்திற்கு சென்றனர். எங்கு சென்றனர்? கிராம சபை கூட்டத்திற்கு சென்றனர். கிராம சபை கூட்டத்தில் எவற்றை பற்றி விவாதித்தனர்? அதற்கான விடை ஆண்டு வளர்ச்சி திட்டம், கிராம வரவு செலவு கணக்கு, இளைஞர்களுக்கான படிப்புதவி, வேலை வாய்ப்பு வசதி, சுகாதார வசதி, சாலை வசதி போன்றவற்றை பற்றி விவாதித்தனர். ஏழாவது கேள்வி. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை யாருக்கெல்லாம் அனுப்பினர்? விடை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தீர்மான நகலை அனுப்ப முடிவு செய்தனர். பொருத்துக. சில முக்கிய நாட்களும் அதற்கான தினங்களையும் பொருத்தி விளையாடுவோமா? 1. குடியரசு நாள். 2. தொழிலாளர் நாள். 3. காந்தி பிறந்த நாள். 4. விடுதலை நாள். இதற்கான விடைகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கும். சரியான விடையை நாம் தேர்ந்தெடுத்து கோடிட்டு விளையாடுவோம். ஆகஸ்ட் 15, மே 1. குடியரசு நாள் என்று வரும். ஜனவரி 26. 2. தொழிலாளர் நாள் என்று வரும். மே 1. மூன்றாவது கேள்வி. காந்தி பிறந்த நாள் என்று வரும். அக்டோபர் 2. விடுதலை நாள் என்று வரும். ஆகஸ்ட் 15. அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி. கிராம சபை ஆண்டிற்கு டேஷ் முறைதான் கூடும். எத்தனை முறை கூடும்? 6 முறை கூடும். சரியா சொன்னீங்க. கிராம சபை ஆண்டிற்கு 6 முறை கூடும். இரண்டாவது கேள்வி. கிராம சபை கூட்டம் கூடுவதற்கு டேஷ் நாட்களுக்கு முன்பே தகவல் தெரிவிப்பர். எத்தனை நாளைக்கு முன்னாடி தகவல் தெரிவிப்பாங்க? 7 நாட்களுக்கு முன்பே கிராம சபை கூட போகுதுன்னு தகவல் கிராமம் முழுசா சொல்லணும். மூன்றாவது கேள்வி. கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் டேஷ். கிராம சபை கூட்டத்துக்கு யார் தலைமை ஏற்பா? பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் தான் கிராம சபை கூட்டத்துக்கு தலைமை ஏற்று நடத்துவார்.